மண்டே மார்னிங் வாழைப்பூ பக்கோடா தான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அரிசி மாவு, கடலை மாவு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, கொஞ்சமா உப்பு, அப்புறம் கொஞ்சமா சிக்கன் மசாலா தூள் எல்லாத்தையும் கலவையா கலந்து இந்த வாழைப்பூவ போட்டாச்சுங்க. கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து எண்ணெய் சட்டியில போட்டு பொரிச்சு எடுத்தா வாழைப்பூ பக்கோடா ரெடி. குழந்தைங்க வாழைப்பூவ சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் இந்த மாரி செஞ்சு குடுத்தேன். ரொம்பவே டேஸ்ட்டா இருந்தது. ஸ்கூல் லஞ்சுக்கு இதான் குடுத்து விட்டேன். நல்லா சாப்பிட்டாங்களாம். ரொம்பவே பிடிச்சிருந்ததாம். இதே மாரி தினமும் செஞ்சு குடுக்க சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்றேன்னு சொல்லியிருக்கேன். முடிஞ்சு கராத்தே கிளாஸ், சிலம்பம் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வர்றப்போ, நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயேவும் புதுசா ஒரு பேக்கரி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். சூப்பரா இருந்தது. பசங்க கேக்கு, பப்ஸு இதெல்லாம் வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டேங்கிறனால அங்க வந்த எல்லா கஸ்டமருக்குமே வந்து டீயோ, காஃபியோ வந்து ஃப்ரீயாவே குடுத்தாங்க. குடிச்சிட்டு சாப்பிட்டு அங்கருந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.